தேனியில் குடும்ப பிரச்சனையால் மாமியாரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த மருமகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பட்ட பகலில் நடந்தேறிய படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? தேனி அல்லிநகரம் மச்சாள் தெருவைச் சேர்ந்தவர் லீலாவதி. இவரது கணவர் சின்னசாமி கடந்த சில வருடங்களுக்கு முன் இறந்த நிலையில் 20 வயதான மகள் கௌசல்யாவுடன் அல்லிநகரம் ஹைஸ்கூல் தெருவில் லீலாவதி வசித்து வந்தார். இவரது மகன் காமேஸ்வரன் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் வீட்டில் இருந்த லீலாவதி 2 தினங்களுக்கு முன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அல்லிநகரம் போலீசார் தலை, கழுத்து, கை என உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் கிடந்த லீலாவதியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. லீலாவதியின் மகளான கௌசல்யாவிற்கும் திண்டுக்கல் மாவட்டம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த பிச்சைமுத்து என்பவருக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது. கொத்தனார் வேலை செய்து வரும் பிச்சைமுத்து திருமணத்திற்கு பின் மனைவி கௌசல்யாவை அடிக்கடி அடித்து துன்புறுத்தியதோடு உடலில் சூடு வைத்தும் சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவனை பிரிந்த கௌசல்யா தேனி அல்லி நகரத்தில் உள்ள தனது தாயாருடன் கடந்த 4 மாதங்களாக வசித்து வருகிறார். அங்கிருந்தபடி தனியார் ஜவுளிக்கடை ஒன்றில் வேலைக்கு சென்று வந்தார். இருப்பினும் அடிக்கடி அல்லிநகரம் வந்து பிச்சைமுத்து மனைவி கௌசல்யா மற்றும் அவரது தாயார் லீலாவதியுடன் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு தேனியில் கௌசல்யா வேலை செய்து வந்த ஜவுளி கடைக்கு சென்ற பிச்சைமுத்து தன்னுடன் சேர்ந்து வாழ வருமாறு அழைத்து தகராறு செய்துள்ளார். அதனை ஏற்க மறுத்ததால் அவரையும் அவரது தாயார் லீலாவதியையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மருமகன் பிச்சைமுத்துவை மாமியார் லீலாவதி கடுமையாக திட்டியதுடன் எச்சரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த பிச்சைமுத்து திண்டுக்கல்லில் இருந்து அரிவாளுடன் அல்லி நகரத்திற்கு சென்றுள்ளார். வியாழன் காலை வழக்கம் போல மனைவி கௌசல்யா ஜவுளி கடைக்கு வேலைக்கு சென்றதும் அவரது வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். வீட்டில் மாமியார் லீலாவதி மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது கௌசல்யாவை தன்னுடன் சேர்ந்து வாழ சொல்லுமாறு லீலாவதியிடம் பிச்சைமுத்து கடுமையாக தகராறு செய்துள்ளார். அதனை ஏற்க மறுத்த லீலாவதி தகாத வார்த்தைகளால் பிச்சைமுத்துவை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய பிச்சைமுத்து கையில் வைத்திருந்த அரிவாளால் லீலாவதியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவானது விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக லீலாவதியின் மகள் கௌசல்யா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அல்லிநகரம் போலீசார் திண்டுக்கல்லில் தலைமறைவாக இருந்த பிச்சைமுத்துவை கைது செய்து தேனிக்கு அழைத்து வந்தனர். அல்லிநகரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியபின் பிச்சைமுத்துவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குடும்ப பிரச்சனையால் மாமியாரை மருமகன் படுகொலை செய்த சம்பவம் தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.